Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான ப்ராப்ளம் மீட் பண்ணுறேன். மேக்னெட்டிக் மொமெண்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறது. இது வந்து 2 சாப்டர் மிக்ஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம். இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நெகட்டிவ் வாங்கியிருக்காங்க ஸ்டெப்ஸ் பண்ண தெரியாமல். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் நீங்கள் லேர்ன் பண்ண கற்றுக்கணும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம என்ன பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நம்ம சேனல் இந்த வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. எப்படி இந்த ப்ராப்ளமை ஈஸியாக குயிக்காக நம்ம பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அண்ட் மாடல் ஃபார் அ குவான்டைஸ்டு மோஷன் ஆஃப் அ எலக்ட்ரான் இன் அ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி. ஓகே, ஸோ ஒரு எலக்ட்ரான் வந்து யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பியில் மூவ் ஆகுது. நம்ம நல்லாவே படிச்சிருக்கோம். சாப்டர் வந்து மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட்டில் வந்து யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டால் அந்த எலக்ட்ரான் என்ன ஆர்பிட்டில் மூவ் ஆகும், சர்க்குலர் ஆர்பிட்டில் மூவ் ஆகும் இல்லையா. வி ஷுட் கன்சிடர் சர்க்குலர் ஆர்பிட். அந்த ஆர்பிட் வழியாக ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ த ஆர்பிட் எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்கான். ஃபார் த எலக்ட்ரான் இஸ் NH/E, வேர் N is an integer. ஸோ அந்த ஆர்பிட்டில் சுற்றி வருது. இப்போ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் சுற்றி வருதுன்னா நம்மளுக்கு சர்க்குலர் பாத்தில் சுற்றி வருமா. நான் we have studied that. Where E is the magnet of electron charge. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, according to the model the magnetic moment of the electron in its lower energy orbit will be. நல்லா கவனிங்க, lower energy orbitன்றது நம்ம எங்கே படித்த சாப்டர், ஆட்டம்ஸ் சாப்டரில் தானே படிச்சிருக்கோம். எலக்ட்ரான் ரிவால்விங் இன் lower most orbit, that is ground state, excited state அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம்ல. இங்கே வந்து lower most energy orbitனா நம்ம என்ன எடுத்துக்கணும், we should consider n as what, n is going to be 1 ன்னு சொல்லி எடுத்துக்கணும். கரெக்டாக இல்லையா. ஸோ அங்கே தானே நம்ம லோயர் எனர்ஜி ஆர்பிட்னு சொல்லி எலக்ட்ரானுக்கு படிச்சிருக்கோம். அவன் அதை தான் மீன் பண்ணுறான். நல்லா கவனிங்க, இங்கே வந்து குவான்டைஸ்டு மோஷன் அப்படின்னு சொல்லியிருக்கான். குவான்டைஸ்டு மோஷன் நம்ம எங்கே கேள்விப்பட்டிருக்கோம், போர்ஸ் மாடலில் தானே குவான்டைசேஷன் தியரி, குவான்டைசேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ குவான்டைசேஷன் அப்படின்றது இங்கே என்னன்னு சொல்லியிருக்கான். n is an integer. ஸோ லோயர் மோஸ்ட் ஆர்பிட்டில் என்னோட வேல்யூ என்ன இருக்கணும், 1 தானே. ஸோ யூ ஷுட் நோ தட் லோயர் மோஸ்ட் ஆர்பிட்டில் என்னோட வேல்யூ 1. சரி, இப்போ என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில், வாட் இஸ் த மேக்னெட்டிக் மொமெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது. இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன தெரியணும்னா, நம்மளுக்கு ஒரு டைரக்ட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு சிபிஎஸ்சிலே இது இருக்குது. ஓகே, அந்த ரிசல்ட் இங்கே யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இந்த ப்ராப்ளம் பண்ண முடியும். தட் இஸ் டைரக்ட் ரிசல்ட். என்னென்னா, ஒரு எலக்ட்ரான் வந்து ரிவால்வ் ஆகுது. அது எதுனாலனால ரிவால்வ் ஆகட்டும், யூனிஃபார்ம் ஃபீல்டோ எலக்ட்ரிக் ஃபீல்டோ ஏதோ ஒரு ஃபீல்டால ரிவால்வ் ஆகுது. அப்படி எலக்ட்ரான் வந்து சர்க்குலர் ஆர்பிட்டல் ரிவால்வ் ஆச்சுன்னா அதனால மேக்னெட்டிக் மொமெண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா EVR/2. ஓகே, E is the charge, magnet of charge of electron, V is the speed of the orbit in which electron moving, R is the radius of the orbit divided by 2. ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். அந்த ரிசல்ட் எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன் இந்த இதில். பட் ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மில் நம்ம தெரிஞ்சிருந்தால் இதை குயிக்காக பண்ணலாம். ஓகே, இப்போ ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ த லூப் வந்து எவ்வளோ சொல்லியிருந்தான், NH/E, அதையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ கவனிங்க, ஃபஸ்ட்டு அந்த ரிசல்ட் எப்படி டிரைவ் ஆகுதுன்னு பார்த்துடலாமா. எஸ், வி வில் குயிக்லி டூ இட். இப்போ மேக்னெட்டிக் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு NIA-ன்றது ஜென்ரல் ஃபார்ம்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஃபார் அ கரண்ட் கேரிங் ஆர்பிட், ஒரு ஆர்பிட்டில் கரண்ட் கேரி ஆச்சுன்னா I போடும். ஆனால் அதுக்கு பதில் இங்கே என்ன போயிட்டு இருக்குன்னா, எலக்ட்ரான் இஸ் ரிவால்விங். ஸோ I இருக்கிறதுல இங்கே யாரை போடணும்னா எலக்ட்ரான் போடணும். ஸோ I is equal to Q/T படிச்சிருக்கோம்ல. Q இருக்க இடத்துல மேக்னெட் ஆஃப் எலக்ட்ரான் ஆஃப் சார்ஜ் டிவைடட் பை டைம் டேக்கன் ஃபார் தட் சர்க்குலர் ஆர்பிட். ஸோ ஏன்றது இங்கே ஏரியா, எவ்வளோ ஏரியா இங்கே πr². கரெக்டாக, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது வந்து கேபிட்டல் N, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்ன்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா. ஜென்ரல் ஃபார்மில் மேக்னெட்டிக் மொமெண்ட் NIA-ல என்னன்றது என்னது, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த காயில். ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. N வந்து நம்ம 1ன்னு எடுக்கணும், பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு பி சிங்கிள் எலக்ட்ரான். நெக்ஸ்ட் பாயிண்ட் கவனிங்க, I இருக்க இப்போ என்னோட வேல்யூ 1, I இருக்க இடத்துல E/T, A இருக்க இடத்துல πr². இப்போ I இருக்க இடத்துல E/T இருக்கு இல்லையா. ஸோ ஆல்சோ வி நோ வாட், ஸ்பீட் இஸ் நத்திங் பட் டிஸ்டன்ஸ் பை டைம்னு தெரியல. ஸ்பீட் எவ்வளோ ஸ்பீடில் ரிவால்வ் ஆகுது, V ஸ்பீடு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணதா 2πr இந்த டைம் ஆஃப் T. இதை நான் ரீரைட் பண்ணி எழுதுனா 1/T என்ன எழுதலாம், V/2πrன்னு எழுதலாமா. இந்த 1/T நான் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம், I இருக்க இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், இந்த 1/T நான் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன், இதில் இந்த 1/T இருக்குல்ல, சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா V/2πrன்னு வரும். அதை நான் ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறேன். இது வந்து என்னது, ஈக்குவேஷன் 1. ஓகே, ஸோ இப்போ நம்மளோட டைரக்ட் ஃபார்மில் MS = NIA-ல N1ன்னு எடுத்துக்கிட்டோம். ஐயோட வேல்யூ கண்டுபிடிச்சா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஈக்குவேஷன் 2. அதே மாதிரி ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கேன்சல் பண்ணிங்கன்னா EVR/2. ஸோ இந்த ரிசல்ட் தான் டைரக்ட் ரிசல்ட் தான் நம்மளுக்கு எப்போவுமே. இதில் நான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எதுவுமே கன்சிடர் பண்ணல. ஜஸ்ட் ஒரு எலக்ட்ரான் ரிவால்வ் ஆச்சுனாலே EVR/2ன்றது ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். ஓகே, இப்போ நம்மளுக்கு மேக்னெட்டிக் மொமெண்ட் EVR/2ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ப்ராப்ளமில் கொடுத்துருக்க டேட்டாவை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது. ஸோ இங்கே எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகுது, யார் ஃபோர்ஸ் கொடுக்குறா, ஏன்னா எலக்ட்ரான் ரிவால்வ் ஆச்சுன்னா EVR/2, பட் சம் ஃபோர்ஸ் நீட் டு ப்ரொவைட் த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். எப்பவுமே ஒரு எனி பாடி மூவிங் இன் சர்க்குலர் ஆர்பிட் சம்மன் நீட் டு ப்ரொவைட் த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இங்கே யார் ப்ரொவைட் பண்ண போகிறா அப்படின்றத கவனிங்க. திஸ் இஸ் த எலக்ட்ரானோட ஆர்பிட், சர்க்குலர் ஆர்பிட். எவ்வளோ ஸ்பீடில் போகுது அப்படின்னா V ஸ்பீடில் போகுது, R இஸ் த ரேடியஸ். கரெக்டாக,
இப்போ யாரோ ஒருத்தங்க சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். யார் அப்படின்னா நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்டால் கிரியேட் ஆன மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான் நம்மளுக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ண போகுது. சார் எப்படி சார் அப்படின்னா நல்லா கவனிங்க. கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தான்? எலக்ட்ரான் மூவ்ஸ் இன் வாட்? மோஷன் ஆஃப் எலக்ட்ரான் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ நம்ம இதை வந்து கிளியராக ஒரு பாயிண்டாக படிச்சிருக்கோம். θ 90 டிகிரி கேஸ்ன்னு சொல்லி படிச்சிருக்கோம். தட் இஸ் ஃபீல்டு வந்து இங்கே எப்படி போக போகுதுன்னு பாருங்கள். ஃபீல்டு வந்து இப்படி போக போகுது, இந்த எலக்ட்ரான் ஆர்பிட்டுக்கு இப்படி போக போகுது. அப்போ எலக்ட்ரான் வந்து இட்ஸ் ஹேவிங் எ ஸ்பீட் லைக் திஸ். ஸோ அப்போ நீங்கள் ஃபோர்ஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் வரும் அப்படின்னா the force will point towards magnetic force will point towards the center, which is very very important. Magnetic force ஓட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா F is equal to QVB sin theta ன்னு சொல்லி படிச்சிருக்கீங்களா? அதில் Q ஓட வேல்யூ நம்ம என்ன பண்ணணும்? Eன்னு போடணும் மேக்னிடியூடு. VB இங்கே தீட்டாவோட வேல்யூ எவ்வளோ? 90. ஸோ ஃபைனலாக வாட் யூ வில் கெட்? EVBன்னு சொல்லி வரும். ஸோ ஃபோர்ஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து EVB. ஸோ இந்த ஃபோர்ஸான EVB தான் நம்மளுக்கு என்ன ப்ரொவைட் பண்ண போகுது? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ப்ரொவைட் பண்ண போகுது. புரியுதா இல்லையா? ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொவைடிங் த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இதை கேன்சல் பண்ணி வச்சோன்னா நம்மளுக்கு ஸ்பீடு கிடச்சிரும். EBR/m. இதை நான் ஈக்குவேஷன் ஏன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா கவனிங்க. இந்த ஈக்குவேஷன் ஏ நம்மளுக்கு பி தெரிஞ்சிச்சுன்னா இதை எடுத்துகிட்டு போய் 3ல சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 3ன்றது நம்மளுக்கு என்னது? வேர் இஸ் 3? திஸ் இஸ் ஈக்குவேஷன் 3. மேக்னெட்டிக் மூமெண்ட் EBR/2. ஸோ இங்கே கிடைச்ச V எடுத்துகிட்டு போய் அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? ER/2. V இருக்க இடத்துல என்ன போட்டிருக்கேன்? EBR/m. ஸோ ஐ காட் அன் எக்ஸ்பிரஷன் லைக் திஸ். ஸோ எனக்கு ஈக்குவேஷன் 4 கிடச்சிருச்சு. வேறு BR²E²/2m. யாருக்கா டவுட் இருக்கா? இப்போ EVR/2 போட்டாச்சோம். அதுக்கப்புறம் இந்த சர்க்குலர் பாத் போச்சு இல்லையா, அதுக்கு யாராவது ஒருத்தர் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து இட்ஸ் மூவிங் இன் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொவைடிங் த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஸோ அதுபடி வி காட் த ரிலேஷன். இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லியிருந்தா, இந்த ஆர்பிட் வழியாக எவ்வளோ ஃப்ளக்ஸ் பாஸ் ஆகுதா நீங்களே சொல்லுங்கள். திஸ் இஸ் அ ஏரியா ஆஃப் πr². கரெக்டாக இல்லையா? திஸ் இஸ் அ ஏரியா ஆஃப் πr². இந்த ஏரியா வழியாக எவ்வளோ ஃப்ளக்ஸ் பாஸ் ஆகுதுன்னா யூனிஃபார்ம் ஃபீல்டுன்னு கொடுத்துருந்தானா, யூனிஃபார்ம் ஃபீல்ட்னா ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்னது? Phi is equal to BA தானே ஃப்ளக்ஸோட ஃபார்முலா. We have studied this. It's a basic formula. Phi is equal to BA. அதுக்கப்புறம் கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தான்? ஃப்ளக்ஸ் வந்து NH/Eன்னு கொடுத்துருந்தான் இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம்? ஃப்ளக்ஸ் வந்து B into A. ஏருக்கு இடத்துல என்ன போடலாம்? πr² போடலாமா? ஏரியா ஆஃப் த ஆர்பிட் அதான πr² தானே. ஸோ கேன்சல் பண்ணி ரீரைட் பண்ணிங்கன்னா BR² என்ன வரும்? NH/E/ன்னு சொல்லி வருது. இது வந்து ஈக்குவேஷன் 5. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்? ஈக்குவேஷன் 5 4ல் போட போகிறேன். வேர் இஸ் 4? திஸ் இஸ் த 4. தட் இஸ் மேக்னெட்டிக் மூமெண்ட் இருக்கு இல்லையா, சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கோம். EVR/2ல இருந்து நம்ம ரீரைட் பண்ணி இப்படி வச்சுருக்கோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் 5 எடுத்து வந்து 4ல் போட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வாட் யூ வில் கெட்? யூ வில் கெட் அ எக்ஸ்பிரஷன் லைக் திஸ். இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகும்? யூ வில் கெட் கேன்சல் பை திஸ். ஸோ NEH/2m π. கரெக்டாக? இங்கே வந்து லோயர் மோஸ்ட் ஆர்பிட்ன்றது நம்ம தான் புரிஞ்சுக்கணும். லோயர் மோஸ்ட் ஆர்பிட்னா நம்ம என்னன்றது என்னது? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் சொல்லி படிச்சிருக்கோம் போர்ஸ் ஆர்பிட்டில், அந்த எண் இது. ஸோ என்னோட வேல்யூ 1. தட் இஸ் அ லோயர் மோஸ்ட் ஆர்பிட். ஸோ என்னோட வேல்யூ 1ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் என்ன வந்துடும்? ஆப்ஷன் 3 வரும். ஓகே. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம என்ன பண்ணுங்கள்? லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. நான் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் நாகராஜன். பை பை.